பிக்மை ஸ்டாக்ஸ் பார்வையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய சரிவு. சென்செக்ஸும் நிஃப்டியும் ஏன் இவ்ளோ இறங்குச்சு, அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு என்னதான் நடந்ததுன்னு தெளிவா புரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த நம்பர் பாருங்க, -852 புள்ளிகள். ஒரே நாள்ல சென்செக்ஸ் இவ்ளோ சரிஞ்சிருக்கு. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். இது சும்மா ஒரு சின்ன சரிவு கிடையாது. சென்செக்ஸ் மட்டும் இல்ல, நிஃப்டி 50யும் தப்புல. 24,200 இது ஒரு முக்கியமான லெவல். அதையும் ஒடிச்சு கீழே போய் 24,173ல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுலேருந்தே தெரியுது மார்க்கெட்ல செல்லிங் பிரஷர் எவ்ளோ அதிகமா இருந்துச்சுன்னு. சரி, இந்த சரிவுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு? இன்னைக்கு நம்ம இதையெல்லாம் தான் பார்க்க போறோம். முதல்ல மார்க்கெட் ஏன் ஒரு சிவப்பு கடல் மாதிரி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் உலக அளவுல என்ன பிரச்சனை, நம்ம நாட்டுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு அலசுவோம். எந்தெந்த செக்டார்ஸ் அடி வாங்குச்சு, எந்த ஸ்டாக்ஸ் மேல போச்சுன்னு பார்த்துட்டு கடைசியா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட முதல் பகுதி சிவப்பு கடல். அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டோட சரிவை ஒரு பெரிய படமா பார்க்க போறோம். ஏன் இது ஒரு சிவப்பு கடல்னு சொல்றோன்னு உங்களுக்கு இப்ப புரியும். இந்த நம்பர்ஸ கொஞ்சம் பாருங்க. இது வெறும் இன்னைக்கு நடந்த விஷயம் மட்டும் இல்ல. கடந்த 2 நாள்ல சென்செக்ஸ் 1609 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. இன்னைக்கு மட்டும் முதலீட்டாளர்கள் இழந்த பணம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய். நினைச்சு பாருங்க, ஒரே நாள்ல 3 லட்சம் கோடி ரூபாய் காணாம போயிருக்கு. அடுத்ததா நம்ம உள்நாட்டு சந்தை எப்படி ரியாக்ட் பண்றதுக்கு உலக அளவுல என்ன காரணம்னு பார்க்கலாம். வாங்க குளோபல் ஹெட்விண்ட்ஸ், அதாவது உலகளாவிய அழுத்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரிவுக்கு முக்கியமான ஒரு குளோபல் காரணம் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். அதாவது அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்துல ஒரு நிச்சயமற்ற தன்மை. அது மட்டும் இல்லாம ஹார்மோஸ் ஜலசந்தின்னு ஒரு முக்கியமான கடல் வழி தடம் இருக்கு இல்லையா, அங்க ஈரான் சில கப்பல்களை பிடிச்சதா வந்த செய்தி உலக சந்தைகள்ல ஒருவிதமான பயத்தை உண்டாக்கிடுச்சு. இந்த டென்ஷனால உடனடியா என்ன ஆச்சுன்னா, கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் மாதிரி ஏறிடுச்சு. ஒரு பேரல் ஃப்ரெண்ட் க்ரூட் ஆயில் விலை $100 தாண்டி $103.94 போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், நம்ம கச்சா எண்ணெய அதிகமா இறக்குமதி பண்றோம். சோ விலை ஏறினா இங்க பணவீக்கம் அதிகமாகும். இந்த பயம்தான் மார்க்கெட்டை கீழே எடுத்துருச்சு. ஜோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஹெட் ஆஃப் ரிசர்ச் வினோத் நாயர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கச்சா எண்ணெய் விலை $100 மேல போனது நம்ம உள்நாட்டு சந்தையோட சென்டிமெண்ட்டை ரொம்பவே பாதிச்சிடுச்சு. அதனாலதான் இந்த பரவலான சரிவுன்னு அவர் தெளிவா சொல்றாரு. ஓகே, இது வரைக்கும் உலக அளவுல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம நாட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இந்த சரிவுக்கு காரணமா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம டொமெஸ்டிக் பிரஷர்ஸ். இங்க நம்ம எஃப்ஐஐஸ் பத்தி பேசியாகணும். எஃப்ஐஐஸ்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள். இவங்க நம்ம மார்க்கெட்ல பெருமளவுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க வாங்குறதும் விக்கிறதும் மார்க்கெட்டோட டைரக்ஷனே மாத்தும். நேத்து ஒரே நாள்ல மட்டும் இந்த எஃப்ஐஐஸ் எவ்வளோ மதிப்புள்ள பங்குகளை வித்திருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 2078 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய தொகை ஒரே நாள்ல மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிருக்கு. மார்க்கெட் எக்ஸ்பர்ட் அனில் சிங்வி இது ரொம்ப அழகா சொல்றாரு. முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் எஃப்ஐஐஸ் செல்லிங் தான். செல்லிங் பிரஷர் அதிகமா இருந்தா எவ்ளோ நல்ல நியூஸ் வந்தாலும் மார்க்கெட்டை மேல கொண்டு போக முடியாதுன்னு சொல்றாரு. இதுதான் நிதர்சனம். இது மட்டும் இல்ல, இன்னும் 2 பிரச்சனைகள். ஒன்னு, நம்ம ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருக்கு. டாலருக்கு நிகரா 94.11 வரைக்கும் போயிடுச்சு. இன்னொன்னு, அமெரிக்காவோட ட்ரெஷரி ஈல்ட்ஸ் அதிகமாகுது. இந்த 2ம் சேர்ந்து முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிற மனநிலைய இன்னும் அதிகமாக்கிடுச்சு. சரி, இந்த எல்லா காரணங்களாலையும் எந்தெந்த துறைகள் அதிகமா அடிவாங்குச்சு, ஏதாவது துறை தப்புச்சுதா? வாங்க செக்டர் ஷோடவுன்ல பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். நிஃப்டி ஆட்டோ கிட்டத்தட்ட 2.35%, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் 2.19% சரிஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, நிஃப்டி ஃபார்மா 2.36% உயர்ந்திருக்கு. அதாவது மார்க்கெட் சரியும்போது ஃபார்மா மாதிரி டிஃபென்சிவ் செக்டர்ஸ் ஒரு பாதுகாப்பான இடமா பார்க்கப்பட்டிருக்கு. இப்போ செக்டார்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் எந்தெந்த பங்குகள் இன்னைக்கு ஹீரோவாவும் வில்லனாவும் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இது சென்செக்ஸோட டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் லிஸ்ட். கெய்னர்ஸ் பக்கம் பாத்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ், எல்என்டி மாதிரி ஸ்டாக்ஸ் 1%, அதுக்கும் குறைவா தான் ஏறி இருக்கு. ஆனா லூசர்ஸ் பக்கம் பாருங்க, ட்ரெண்ட் 4%க்கு மேலையும், டெக் மஹிந்திரா, பஜாஜ் ஃபின்சர்வ், இன்ஃபோசிஸ்லாம் கிட்டத்தட்ட 3% வரையும் சரிஞ்சிருக்கு. இப்போ நிஃப்டி 50 பார்ப்போம். இங்க தான் ஒரு ஆச்சரியம் இருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ் கிட்டத்தட்ட 9.5% ஏறி இருக்கு. சிப்லா 5.5%க்கும் மேல.
நாம முன்னாடியே பேசின மாதிரி ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பட்டைய கிளப்பியிருக்கு. ஆனா லூசர்ஸ் லிஸ்ட்ல ட்ரெண்ட், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், M&M எல்லாம் பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. பல பங்குகள் சரிஞ்சாலும் சென்செக்ஸ இவ்ளோ தூரம் கீழே இழுத்ததுல இந்த 5 பெரிய கம்பெனிகளுக்கு முக்கிய பங்கு இருக்கு. HDFC பேங்க், ICICI பேங்க், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் மற்றும் M&M. இவங்கெல்லாம் இண்டெக்ஸோட ஹெவி வெயிட்ஸ். அதனால இவங்க லேசா சரிஞ்சா கூட இண்டெக்ஸ் மேல பெரிய தாக்கம் இருக்கும். சோ இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அடுத்து என்ன பண்ணலாம்? வாங்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். மறுபடியும் அனில் சிங்வி என்ன சொல்றாருன்னா, மார்க்கெட் இப்போ ஹையர் லெவல்ல புதுசா எதையும் வாங்காதீங்கன்னு சிக்னல் கொடுக்குது. ஒரு பிரேக் அவுட்டுக்காகவோ இல்லனா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலுக்காகவோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதாவது ட்ரேடர்ஸ் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செய்ய ஒரு வாய்ப்பா இருக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த மாதிரி ஒரு நிலையற்ற வாலடைல் மார்க்கெட்ல உங்களுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த பகுப்பாய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இங்க நாங்க பகிரும் எல்லா தகவல்களும் உங்களுடைய கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டும்தான். நாங்க செபில பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர்கள் கிடையாது. அதனால எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுத்துறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கண்டிப்பா கலந்து பேசுங்க. அடுத்த அனாலிசிஸ்ல சந்திக்கலாம். நன்றி.